என்றும் நேசமணி சமையல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்தீஸ்கரில் மெயின் பார்ட்டில் ஜல்ஜலின்ட்டு ஒரு இடம் இருக்குங்க. பாருங்கள், இது முன்னாடி இந்த இடம் தான். இதுதான் உள்ளே போகிறோம். இப்போ இந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு 30 ரூபா டிக்கெட் வாங்கினாங்கங்க. 6 பேர் நாங்கள் போயிருந்தோம். 6 பேருக்கு 30 ரூபா தான் உள்ளே வாங்கினாங்க டிக்கெட்டு. இந்த இடமே சுற்றி மலை தாங்க, மலை காடு இதுதாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நல்லா குளு 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 குளுன்னு வெயில் அடித்தாலுமே வெயிலே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு குளு குளுன்னு இருக்குங்க. இந்த இடத்துல என்ன அதிசயம்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாங்க. இங்கே நம்ம பொருட்காட்சிக்கெலாம் போனோம்னா சின்ன பசங்களுக்கு ஒரு பாஞ்ச் போல் இருக்கும், அது மேலே குதிக்க வைப்பாங்க பார்த்தீங்களா? குதிச்சா நல்லா உள்வாங்கி எம்பி கொடுக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த தரையில் குதித்தோம்னா நல்லா உள்வாங்கி நல்லா எம்பி கொடுக்குங்க. செம்மையாக குதிக்கிறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. நம்ம சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு போனோம்னா இந்த இடத்துலேருந்து திரும்ப வரவே மாட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கங்க. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரி, என் மக, என் மருமகன், ஏன் பெரிய நாங்கள் 3 பேருமே, எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி நாங்களுமேவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடம் செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா குளு குளுன்ட்டு வெயில் அடித்தாலுமே வெயிலே தெரியாமல் நல்லா குளு குளுன்னு செம்மையாக இருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நதி ஓடுதுங்க. இந்த நதிக்கு பக்கத்தில் மட்டும்தான், ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி குதித்தோம்னா தரை உள்வாங்கி நல்ல பந்து போல் நல்லா எலும்பி கொடுக்குதுங்க. மற்ற இடத்துலலாம் தரை நார்மலாக தாங்க இருக்குது. ஒரு சில இடங்களில் நம்ம குதித்தோம்னா உள்ளேருந்து தண்ணியும் வருங்க. இதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மெத்தை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மெத்தை மேலே ஏறி நின்றுட்டு நம்ம குதித்தோம்னா எப்படி ஒரு ஃபீலாக இருக்குமோ அது போல் சூப்பராக இருக்குங்க. சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா கண்ணுக்கு குளுமையாக இருக்குங்க. செம்மையாக மனசுக்குமே இதமாக இருக்குங்க. இந்த ஒரு இடங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம பசங்களை கூப்பிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணி கூப்பிட்டு வாங்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல குதிரை சவாரியே இருக்குது, பைக்கும் வச்சுருக்காங்க. அதுலேயும் கூப்பிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ண விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.